பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாசுக்கு கூடுதல் பாதுகாப்பு வழங்க நடவடிக்கை எடுக்குமாறு கோரி தலைமை செயலாளரிடம் சேலம் எம்எல்ஏ அருள் உள்ளிட்டோர் மனு அளித்துள்ளனர். இது குறித்தான விவரங்களுடன் செய்தியாளர் ராஜகுமரன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் ராஜகுமரன், விவரங்கள். பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாசுக்கு ஏற்கனவே தமிழ்நாடு அரசு சார்பில் காவல்துறை பாதுகாப்பு வழங்கப்பட்டு வருகின்றது. இந்த நிலையில் அவருக்கு வழங்கப்பட்டு வரக்கூடிய அந்த பாதுகாப்பை அதிகப்படுத்த வேண்டும் என்று சொல்லி தலைமைச் செயலாளரை சந்தித்து பாமகவின் ஆதரவு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய, அதாவது ராமதாஸ் ஆதரவு சட்டமன்ற உறுப்பினரான அருள் உள்ளிட்டவர்கள் தற்பொழுது மனு அளித்திருக்கின்றார்கள். அதன்படி தைலாபுரம் தோட்டத்தில் இருக்கக்கூடிய மருத்துவர் ராமதாசுவை சந்திக்க வரக்கூடியவர்களுக்கு நுழைவு வாயிலேயே மெட்டல் டிடெக்டர் மூலமாக அவர்களை சோதித்த பிறகுதான் மருத்துவர் ராமதாஸை சந்திப்பதற்கான அனுமதி வழங்க வேண்டும். எனவே தைலாபுரம் தோட்டத்தின் நுழைவு வாயிலில் அந்த மெட்டல் டிடெக்டரை நிறுவிக் கொள்வதற்கு அனுமதி வழங்க வேண்டும் என்பது உட்பட காவல்துறையினர் மூலமாக வழங்கப்படக்கூடிய அந்த துப்பாக்கி ஏந்திய காவல்துறை பாதுகாப்பு என்பதையும் அதிகப்படுத்தி தர வேண்டும் என்று குறிப்பிட்டு இந்த மனுவை பாமகவின் ராமதாஸ் ஆதரவு சட்டமன்ற உறுப்பினரான அருள் உள்ளிட்டவர்கள் வழங்கியிருக்கின்றார்கள். பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனராக இருந்து வரக்கூடிய ராமதாஸ் 40 ஆண்டுகளுக்கு மேலாக பொதுத்தளத்தில் இருப்பதாகவும், இந்த நிலையில் தற்போது பாமகவில் உட்கட்சியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய குழப்பம் மற்றும் நெருக்கடியான சூழல் காரணமாகவே அவருக்கான பாதுகாப்பை அதிகப்படுத்தி தர வேண்டும் என்று குறிப்பிட்டு இந்த மனு வழங்கப்பட்டிருக்கின்றது. தலைமைச் செயலாளரிடம் இந்த மனுவை வழங்கியிருக்கின்றார்கள். பாமகவில் உட்கட்சி குழப்பம் நிலவி வருவதன் காரணமாகவே ராமதாசுக்கான கூடுதல் பாதுகாப்பை கேட்டு வந்திருப்பதாக அவர்கள் தங்களுடைய மனுவிலை குறிப்பிட்டு தலைமைச் செயலாளரிடம் தற்போது வழங்கியுள்ளனர். ராஜகுமரன், விவரங்களுக்கு நன்றி. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.